தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் திருக்குவளை ஜமீன்தாரான திரு முத்துவேல் அவர்களின் புதல்வன், இரண்டாம் ஜமீன்தாரான கருணாநிதி அவர்களின் புதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதாவது அப்பாவை நீங்க சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், நீங்க மகளிர் உரிமை தொகையில ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்கள் மனதில் தேடுங்கன்னு இருக்காரு. நான் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஜமீன்தார்ன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த மகளிர் உரிமை தொகை இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் மு.க.ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் எதுல இருந்து வழங்கினார்? தன்னுடைய திருவாரூரில் இருந்து, அதாவது திருக்குவளையில் தன்னுடைய மூதாதையர் ஜமீன்தார் அவர்கள் தங்களுடைய ஜமீன் சொத்துக்களை வித்து இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் 2500 ரூபாய் இது மகளிர் உரிமை தொகை வழங்கி இருக்கிறார். அதனால அந்த மக்களை மக்கள் மனதில் தேடுங்கன்றாரு. எங்க அரசு வரி பணத்துல கொண்டு போய் நீங்க 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையத்தை, அரசு பணம், அது யாரு? மக்கள் பணம், மக்கள்கிட்ட போகுது. இது என்னமோ உங்க ஜமீன், நீங்க என்னமோ பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி அங்க ஜமீன் சொத்துக்களை பூரா வித்து கொண்டு நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்கியது மாதிரியா? இந்த நலத்திட்டங்கள் பூரா முதல்வராக இருந்தவர் மக்கள் பணத்தில், மக்களுக்கு செய்யக்கூடிய பணத்தில் என்னை சட்டமன்றத்தில் தேடாதீங்கள், மக்கள் மனதில் தேடுங்கள் என்றா என்ன? நீங்க என்ன உங்க சொத்துக்களை வித்து கொண்டு வந்தீங்களா? நீங்க திருக்குவளையில உங்களுடைய பரம்பரை என்ன? நீங்க என்ன ஜமீன் பரம்பரையா? இவ்வளவு பெரிய சொத்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அடுத்து இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த குடும்பம், இந்த கருணாநிதி குடும்பம் இருக்கு இல்லையா, திருக்குவளையிலிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இருக்கு இல்லையா? இந்த குடும்பம் தமிழ்நாட்டில் மக்கள் வரி பணத்தில் அரசு பணத்தை மக்களுக்கு செய்து கொண்டு இப்படி தம்பட்டம் அடிக்கிறது. அடுத்து இங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சட்டசபையில இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் லாட்டரி என்று கூச்சலிட்டார்கள் அல்லவா? ஆனால் லாட்டரி என்று கூச்சமிடும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லாட்டரி அவர்கள் குடும்பத்தாரை நீங்கள் சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், அவர்கள் செய்த இந்த நற்பணிகளை லைட்டா 1% நான் பட்டியலிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த கருணாநிதி அவர்கள் குடும்பத்தையும் பாருங்க, திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கல்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இவங்க மார்ட்டின் குடும்பம் அரசு பள்ளிகளுக்கு அவர்கள் கொடுத்த நன்கொடை மட்டுமே நீங்க நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், ஒரு நாள் போகாது. கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் கார்பரேஷன் நடுநிலை பள்ளியை அப்படியே தத்தெடுத்து 8 ஸ்மார்ட் வகுப்புகள், அப்புறம் சயின்ஸ் லேப், லைப்ரரி போன்ற பள்ளியின் உட்கட்டமைப்புக்காக பல கோடி நன்கொடை அங்க அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல பெட்டர் பன்பேட் அரசு மேல்நிலை பள்ளிக்கு, நடுநிலை பள்ளி மேம்பாட்டுக்காக 1.6 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கு இந்த மார்ட்டின் குடும்பம். திருவாடனை, அதாவது இவங்க மார்ட்டின் அவர்களுடைய பூர்வீகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, திரு லிமாரோஸ் அவர்களுடைய சொந்த ஊர் திருவாடனை. அவர்கள் சொந்த ஊரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு 1.6 கோடி ரூபாய் நன்கொடையும், அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு 2 கோடி ரூபாய் நன்கொடையும் தங்கள் சொந்த பணத்திலிருந்து இந்த மார்ட்டின் குடும்பம் அர்ப்பணிச்சிருக்கு, நன்கொடையா கொடுத்திருக்கு. அடுத்த அரசு பெண்கள், இந்த ஐடிஐன்னு சொல்ற அந்த அரசு பெண்கள் தொழில்நுட்ப பயிற்சிக்காக இந்த மார்ட்டின் குடும்பம் 27 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டம் அரசனூர் அருகில் உள்ள திருமாஞ்சலை அரசு மேல்நிலை பள்ளிக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுத்திருக்கு. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய இந்த மார்ட்டின் குடும்பம் நன்கொடையாக வழங்கியிருக்கு. மேலும் வடமலைப்பாளையம் சொல்ற அங்க ஒரு அரசு நடுநிலை பள்ளிக்கு புதுசா வகுப்பறைகள், டாய்லெட் வசதிக்காக 54 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கு இந்த மார்ட்டின் குடும்பம். இந்த மாதிரி அரசு, தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மட்டும் மொத்தம் சுமார் 380 கோடிகளை நன்கொடையாக இந்த மார்ட்டின் குடும்பம் வழங்கியிருக்கு. ஆக நீங்க சட்டசபையில லாட்டரி என்று கூச்சலிடும் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மார்ட்டின் அவர்களை நீங்க சட்டமன்றத்தில் தேட வேண்டாம். இப்ப நம்ம வரிசையா நம்ம பட்டியலிட்டோம்ல, அந்த பள்ளி மாணவர்கள் மனதில் சென்று தேடுங்கள். அந்த பள்ளிக்காக கழிப்பறை வசதிகள், வகுப்பறைகள், ஸ்மார்ட் வகுப்புகள், லைப்ரரி, இன்னும் சொல்ல போனா லேப், சயின்ஸ் லேப், இப்படி தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு ஒரு அரசாங்கம்
செய்ய வேண்டிய கடமையை ஒரு குடும்பம் தங்கள் தொழில் மூலம் இட்ட லாபத்தின் மூலம் அந்த லாப பணத்தை கொண்டு போய் தங்களுடைய சொந்த பணத்தில் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து ராமநாதபுரம். ராமநாதபுரம் வந்து திருவாடனையில நாராயணன் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49 கிலோமீட்டருக்கு அந்த கால்வாயை தூர்வாரி கொடுத்திருக்கு இந்த இது மார்டின் குடும்பம், அதுவும் தங்களுடைய சொந்த பணத்தில். அப்ப திரு மார்டின் அவர்களை நீங்க லாட்டரி என்று சட்டமன்றத்தில் கூவும் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சட்டமன்றத்தில் தேர வேண்டாம், மேடையில மைக்க பிடிச்சிட்டு லாட்டரின்னு கத்த வேண்டாம். இந்த 49 கிலோமீட்டருக்கு நாராயணன் ஏரியை தங்களுடைய சொந்த பணத்தில் ராமநாதபுரம் விவசாயிகளுக்காக பயன்பாட்டிற்காக தூர்வாரி கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த விவசாயிகள் மனதில் போய் தேடி பாருங்க, திரு மார்டின் அவர்கள் இருப்பார். அடுத்து மருத்துவம் சார்ந்து, இப்ப பள்ளி, விவசாயம், இந்த மருத்துவம் சார்ந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் திருவாடனை. ஏன்னா திருவாடனை வந்து திரு லீமாரோஸ் அவர்களுடைய சொந்த ஊர். அங்க வந்து பாத்தீங்கன்னா நவீன சுகாதார மையம் வந்து இவங்களுடைய ஃபண்டு மூலமா நிறுவப்பட்டிருக்காங்க. அப்புறம் வால்பாறையில பழங்குடியினர் மக்கள் பயன்படும் வகையில இலவச கார்டியாக் பரிசோதனை மையமும் அமைப்பதற்கு இவங்க நன்கொடை வழங்கியிருக்காங்க இந்த மார்டின் குடும்பம். அது மட்டும் இல்லாம இப்ப போற்றுதலுக்குரிய திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக காமராஜ் நகர்ல இருக்காரு, புதுச்சேரியில. இன்னைக்கு திமுக வந்து 60 ஆண்டு காலம் இன்னைக்கு ஆட்சியில இருந்தாலும் 60 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சீனியர் தலைவர்களாம் ஒரு எம்எல்ஏ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் தான் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின். இன்னைக்கு புதுச்சேரியில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டையும் சேர்த்து சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 37,23,000 மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறார் இந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். இது அனைத்துமே அவர்களுடைய சொந்த பணம். ஆக இந்த திமுக உடன்பிறப்புகள், இதுக்கு மேலையும் இந்த திமுக கொத்தடிமைகள், இதற்கு மேலையும் லாட்டரி என்று கூவுவதை விட்டுவிட்டு உங்கள் தலைவர் இந்த 60 வருடமாக இந்த தமிழக அரசியல் இருந்திருக்காரு, பல கோடி சம்பாரிச்சிருக்காரு. முதல்ல நீங்க திருக்குவளையிலிருந்து திருவாரூர்ல இருந்து ரயில் ஏறி வரும்போது திரு மு கருணாநிதி அவர்களின் சொத்து எவ்வளவு, இப்ப இன்னைக்கு எவ்வளவு, இதெல்லாம் எப்படி சம்பாரிச்சாங்க, இவர்கள் எந்த தொழில் செய்யறாங்க? இன்னைக்கு மார்டின் குடும்பம் இத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உலகம் முழுவதும் தொழில் இருக்கு. நீங்க வந்து அரசியல்ன்றது இப்ப சமீபத்துலதான் அவங்க உள்ள வர்றாங்க அரசியலுக்குள்ள. அவங்க அரசியலை சம்பாதிக்க வரல, தாங்கள் தொழில் மூலமாக நேர்மையாக சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்கு இந்த அரசியல் ஒரு வழிகாட்டியா, அதாவது அரசியல் வந்து மக்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அரசியல் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த மார்டின் குடும்பம், பல கோடி அதிபதியான அந்த மார்டின் குடும்பம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கு. ஆனால் கருணாநிதி அவர்களின் குடும்பம் அரசியலுக்கு எதற்காக வந்தது? சம்பாதிப்பதற்காக வந்தது. என்ன தொழில் செய்தார்? கருணாநிதி முழு நேர அரசியல்வாதி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழு நேர அரசியல்வாதி. இவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் இத்தனை கோடிக்கு அதிபதியாக? கேட்டா வந்து திரைக்கதை வசனம் எழுதி திரு கருணாநிதி அவர்கள் சம்பாதிச்சாரா? ஏங்க எத்தனை படத்துக்குங்க கதை எழுதினாரு அவரு? பராசக்தின்ற ஒரு படத்தை தவிர திரு கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதிய படம் ஏதாவது வெற்றி பெற்றிருக்கா? வெற்றி பெற்றிருக்கா? அவர் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு சில படங்கள் இவர் கதையை ஒரு சில ப்ரொடியூசர்கள் இவரை குளிர்விப்பதற்காக தயாரிச்சாங்க. ஆனா அந்த படம் வேற வழியே இல்லாம திமுக அமைச்சர்களும் அப்ப இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் பார்த்து வேற வழியே இல்லாம ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்கள் பணத்தை கொண்டு மக்களுக்கு செய்து கொண்டு மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே செஞ்சுக்கிட்டு நீங்க அப்பாவை சட்டமன்றத்தில் தேர வேண்டாம், போய் மக்கள் மனதில் தேடுங்கள் என்று சொல்றீங்க. அதேதான் உங்களுக்கும். லாட்டரி என்று கூறுகிறீர்கள். மார்டின் அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திலேயோ வேற பொது இடத்திலேயோ தேட வேண்டாம், நீங்கள் மக்கள் மனதில் சென்று கேளுங்க. அந்த மக்கள் இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், எண்ணற்ற பள்ளி மாணவர்கள் இந்த மார்டின் குடும்பத்தால் பயனடைஞ்சிருக்காங்களே, அந்த பள்ளி மாணவர்கள் மனதில் போய் தேடுங்கள். இன்னைக்கு சுகாதார மையங்கள் அமைச்சு அந்த சுகாதார மையம் மூலமாக நோய்வாய்ப்பட்டு பலனடைஞ்ச மக்கள் அந்த குணமாகி வந்தாங்களா, அந்த மக்கள் மனதில் சென்று நீங்கள் திமுகவினர் போய் திரு மார்டின் அவர்களை தேடுங்கள். ஆகையால்
நீங்க லாட்டரி என்ற ஒத்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இதுவும் பாத்தீங்கன்னா சட்டவிரோத தொழில் கிடையாது. அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி சட்ட ரீதியாக ஒரு தொழில். அவங்க எண்ணற்ற தொழில் வச்சிருக்கார்கள். அதில் இது ஒரு தொழில். இது சட்ட ரீதி அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க வேண்டாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பம் செய்த சேவைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதை தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.